என் செல்ல குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதிவினை கேட்பவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது. என்னவென்று என் குழந்தை யோசித்து கொள்ளும் நேரம், உனக்காக இந்த வராகி ஒவ்வொன்றையும் உன் முன்னால் நிறுத்தும் இந்த நேரம். எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதையுமே யோசித்து என் பிள்ளை மனம் வருந்தி நிற்க வேண்டாம். உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம், ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? வராகி என்பவள் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் உன்னை சுற்றி சரியாகவே கிடைக்கும். இந்த தருணம் உனக்கு ஆசைப்படுகின்ற அத்தனையும் முன்னிறுத்தி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருப்பதை உன்னால் இப்பொழுது எல்லாம் உணர முடிகிறதல்லவா? இந்த தெய்வம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? அது போதும். உனக்கு என்னாலும் நான் இருப்பது நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு என்னவென்று சர்வ நிச்சயமாக புரிந்துவிடும். பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் உனக்கு கிடைத்துவிடும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமுமே உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். காலம் இந்த வராகி எப்பொழுது உன்னை தேடி வருவாள் என்று தான் காத்து கொண்டிருந்தது. நானும் அதுபோல சரியான நேரத்தில் உன்னை தேடி வந்து விட்டேன். சரியான விஷயத்தையும் உனக்கு சொல்லிவிட நான் துணிந்து விட்டேன். என்ன நடக்கும் என்று என் பிள்ளை நீ ஏங்கும் தருணங்களில் உன் தாயானவள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் தேடி தேடி தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதையும் எண்ணி இனிமேலும் பதற்றம் கொள்ளக்கூடாது. அம்மா உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் ஆச்சரியம் நடக்கும். நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் மன வலிமையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உனக்கிருக்கின்ற எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் உனக்கு அத்தனையிலும் நீ விரும்பியது போல உனக்கு சில விஷயங்கள் பல உண்மைகளை உருவாக்கி தரும். மனமுடைந்து நிற்காமல் என் பிள்ளை நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட். உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த வராகி உடனிருந்து உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களும் உனக்கு நடப்பது நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். தேவையில்லாதது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் காலம். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று உனக்கு புரிய வைக்கும் காலம். உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாலும் அவை எல்லாமும் இனி உன்னை சரியாக வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல எண்ணம் கொண்டு நல்ல புரிதல் கொண்டு நாம் எதையெல்லாம் தேடுகிறோம் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. காலம் எல்லாவற்றிற்கும் நல்லதொரு தீர்வை கொடுக்கும். அதுபோல அம்மாவின் வார்த்தைகளும் உனக்கான மன குழப்பத்திற்கான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இப்படியே இதனை நீ விட்டுவிட்டால் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராதது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்று நீ நினைக்கும் பொழுது இனி என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாகவும் கவனமாகவும் எதிர்கொள்ள துணிய வேண்டும். மாற்றத்தை எதிர்கொண்டு வாழ பழக வேண்டும். நீ யோசிப்பது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் குழந்தையை சில சமயங்களில் எல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை இழந்துவிட்டு நாம் தவித்து நிற்கும் பொழுது ஒன்று மட்டும் உனக்கு புரியும். எங்கோ ஒரு தவறு நம்மிடம் இருந்துதான் நடந்திருக்கிறது என்று. உண்மைதானே? தவறு செய்தது நீதானே? உனக்கு கிடைத்த விஷயங்களை நல்லதோ கெட்டதோ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ விட்டது உன்னுடைய தவறுதானே? இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சரி செய்ய முயற்சி செய்திருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை உன் வாழ்க்கையில் என்னவென்று புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு இப்பொழுது நீ எதை பற்றி நினைக்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உனக்கு அத்தனையும் கிடைக்கும். உன்னுடைய எண்ணங்களினால் நடப்பது நல்லது என்று நாம் தெரிந்து கொண்ட பிறகும் கூட சில விஷயங்களை நாம் வேண்டாதபடிக்கு இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டோம். நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்பதனையும் நாம் நிச்சயமாக தொலைத்து விட்டோம். இது எல்லாமும் உனக்குள் மிகுதியான புரிதலை இனியாவது கொடுக்க வேண்டும். மிகுதியான தெளிவை இனியாவது உனக்கு என்னவென்று சொல்லித்தர வேண்டும். மேலும் பல வெற்றிகளுக்கு உன்னை ஆட்படுத்த வேண்டும். பல சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வரும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு எல்லாவற்றிற்கும் தீர்வை கொடுக்கிறது என்பதனை நீ நம்புகிறாயல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றிற்கும் சரியான பதிலை கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயல்லவா? அது போதும். அந்த பதில் ஒன்றே போதும். அது ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, நாம் கலங்கியது எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தால் அது உனக்கு புரியும். அது உனக்கு பல புரிதல்களை கொடுக்கும். மேலும் மேலும் உன் வெற்றியை உனக்கு என்னவென்று சொல்லும் அல்லவா? இத்தனை காலமும் நாம் கடந்தது எல்லாம் என்னவென்றும் நாம் புரிந்து கொண்டது எல்லாம் என்னவென்றும் உனக்கு உணர வைக்கும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்காதே. தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து ஒருபோதும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதை நீ உணர்ந்திடுவாய். உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் நிச்சயமான புரிதலை நீ கொடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் என்றாவது நமக்கு நாம் விரும்பியது எல்லாம் நடக்குமா என்ற ஒரு குழப்பம் வரும். ஆனால் அந்த குழப்பமாகவே உனக்கு வாழ்க்கை முழுமைக்கும் இருந்து விட்டது என்றால் நீ எவ்வளவு முயற்சி செய்தும் அதை பெற முடியாது. ஆனால் இதையும் கடந்து விடுவோம், இதையும் தான் பார்த்து விடலாமே என்ற எண்ணம் உனக்குள் வருகின்ற பொழுது இது எல்லாமும் உனக்கு என்னவென்று உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இது எல்லாமும் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டும் பலவிதமான சிந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டும் நாம் இருக்கும் இந்த பொழுது, நமக்கானதை நாம் அடைய நினைக்கும் இந்த பொழுது ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக மீட்க வேண்டும். எதிலுமே முயற்சி செய்யாமல் அது நடக்காது என்று நீ ஒருபோதும் சொல்லக்கூடாது. உன்னுடைய முயற்சி உனக்கான பலனை கொடுக்கும். உன்னுடைய முயற்சி உனக்கான புரிதலை கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உன்னுடைய முயற்சியினால் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்து தரும்போது இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் இடத்தில் எல்லாம் உனக்காக பல நன்மைகளை நான் கொடுக்கும் போது இனி என்னாலும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி உனக்கு நம்பிக்கையையும் நல்லதையும் கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நாம் இருக்கும் இந்த இடத்தில் நம்முடைய முயற்சிக்கான பலன்கள் இன்றில்லை என்றாலும் என்றாவது நம்மை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாக நாம் எதிர்கொள்ளும் சில விஷயங்கள், சரியாக நாம் புரிந்து கொள்ளும் சில விஷயங்கள் நமக்கு ஏதாவது ஒரு நிலையில் நன்மைகளை கொடுத்து விடாதா என்றுதான் நாம் ஏங்குகிறோம் அல்லவா? வராகி சொல்வது எப்பொழுதும் என் பிள்ளையின் மனதில் பதியட்டும். அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எப்பொழுதும் உன் மனதிற்குள் நின்று உன்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் உறுதிப்படுத்தட்டும். மேலும் மேலும் உனக்கு வெற்றியை உருவாக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பார்த்து எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து புரிந்து கொள்ளும் போது நடக்கும் நல்லது உன் கண்களுக்கு தெரியும். நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உனக்கு சரியாக புரியும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இவை அத்தனையையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாது.
தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் இந்த மனிதர்கள் நிகழ்த்தி உன்னை சோதிக்க பார்ப்பார்கள். ஆனால் அந்த இடத்தில் என் பிள்ளை, நீ நிச்சயமாக மனத்தெளிவோடு இருக்க வேண்டும். மனப்புரிதலோடு என் பிள்ளை நீ எதிர்கொள்ளும் இந்த நேரம்தான் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம். ஆபத்து வரும்போதும் சரி, சுற்றி இருந்து வேதனைகளை கொடுக்கும் போதும் சரி, அந்த இடத்தில் நம்முடைய புரிதல், தேவையில்லாத விஷயங்களுக்குள் நாம் எடுக்கின்ற விஷயங்கள், முடிவுகள் என்று இவை எல்லாமும் உன்னை கொஞ்சம் யோசிக்க வைத்து விட்டால் போதும். இந்த இக்கட்டான கட்டத்தை என் பிள்ளை தாண்டி வந்து விட்டால் போதும். இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். ஏதேதோ விஷயங்கள், ஏதேதோ எண்ணங்கள் என்று உன்னை தொடரும் இந்த காலமும் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தி கொண்டு வாழ வைக்கும் அல்லவா? அது போதும். இனி என்னதான் நடக்கும் என்று நினைத்தும் என் பிள்ளை கலங்காதே. வராகி என்பவள் உன்னை தேடி வந்து உனக்கான சந்தோஷத்தை அடுத்த நொடியிலேயே உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா இருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய எப்பொழுதும் மன உறுதியோடு நான் நிற்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அதுவே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும், பேரதிசயத்தை நிகழ்த்தும், மாற்றத்தின் உச்சத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இன்றோடு உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளும் வேதனைகளும் உன்னை விட்டு விலக வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. இனி நடக்கும் நல்லது எப்பொழுதும் உன்னை தெரியப்படுத்தக்கூடிய நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. உன்னை சூழ்ந்து வரக்கூடிய நிலைகள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ விட்டு வருந்தாதே. உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது உனக்கென நான் ஒவ்வொன்றையும் உணர்த்தி கொடுக்கும் இந்த காலம் சட்டென்று அதை உன்னை வாழ வைக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே. யாருக்காகவும் எதையும் நாம் இழக்க வேண்டாம். யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன் கண்ணீரை வீணடிக்க வேண்டாம். நீ சிந்துகின்ற ஒவ்வொரு துளிகளுக்கும் இங்கு உண்மையில் பெறக்கூடிய தகுதி யாருக்காவது இருக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காவது இதையெல்லாம் நிச்சயமாகவே பெறுகின்ற தகுதி இருக்கிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார். தகுதி இல்லாத ஒருவருக்காக உன்னுடைய கண்ணீர் துளிகளை எப்பொழுதும் நீ வீணடித்து கொண்டிருக்காதே. தகுதி இல்லாத ஒருவருக்காக எப்பொழுதும் நீ எதையுமே தேவையில்லாமல் இழந்து கொண்டிருக்காதே. மீண்டும் பெற முடியாத விஷயங்கள், அதை நாம் யாருக்காக செய்கிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொண்டோமானால் அதிலிருந்து நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இதிலிருந்து ஒவ்வொன்றிலும் உனக்கான விஷயங்களும் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு மாற்றத்தின் உச்சத்தை என்னவென்று என் பிள்ளை நீ காண தொடங்கி விடுவாய். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷத்தின் உச்சத்தை காணும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான புரிதலை கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை எல்லா இடத்திலும் நமக்கு மகிழ்ச்சியை தருவது போல இனி உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். நல்லதை எல்லாமும் நான் உனக்கு சொல்லித் தருவேன். நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உனக்குள் நான் உருவாக்கி தருவேன். இனி எப்பொழுதுமே என் பிள்ளை தான் யோசிப்பதை எல்லாம் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு நல்ல எண்ணங்களோடு அதனை உணர்ந்து கொண்டு நீ வாழ பழகி விடுவாய். அது போதும். தேவையில்லாதது எல்லாமும் உனக்கு தெளிவினை கொடுக்கும் வரை என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். சரியாகவே நடக்கும். உனக்கு எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு மகிழ்ச்சியை எப்பொழுதும் நம்பிக்கையோடு கொடுக்கும். நல்லதை உனக்கு உருவாக்கி தரும். இதுவெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு புரிய வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
காலம் ஒவ்வொன்றிற்கும் பதிலை சொல்லும் என்று நான் சொல்லும் பொழுதெல்லாம் உனக்குள் என்ன தோன்றுகிறது? அது என்றோ சொல்லி இருக்கலாமே, இன்னும் ஏன் எனக்கு சொல்லவில்லை, இன்னும் ஏன் எனக்கு பதிலை தரவில்லை என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, பொறுமையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை சில விஷயங்களை சற்று புரிதலோடு கொடுக்க நினைத்திடும்போது அவை ஒவ்வொன்றிலும் உனக்கான நேரங்கள் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கலங்கி வாழ்க்கையில் எதையும் இனி தொலைக்காமல் உன்னை தேடும் உண்மைகளை நினைத்து என் பிள்ளை சந்தோஷப்படு. உன்னை தேடி வரும் நன்மைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நட. எல்லாமும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து யோசித்து மனமுடைந்து விடாமல், மனது எதையும் நினைக்கும் போது நீ கண்கலங்காமல் நின்று உன்னுடைய சந்தோஷத்தை முன்னிறுத்தினால் அது போதும். எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் நமக்கான நன்மைகள் நம்மை தொடரும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். காலம் பதிலை தர தொடங்கிவிட்டது. இந்த வராகி நானும் உடனிருந்து உனக்கான ஒவ்வொன்றையும் தருவதற்கு தயாராகிவிட்டேன். இதை நீ உணர்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இனி உன் எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். உன்னுடைய எதிர்காலம் இதுதான் என்பதனை அது உனக்கு காண்பித்து கொடுக்கும். உன்னை தேடிய எல்லாமும் உன்னை எப்பொழுதும் பேரதிசயப்படுத்துவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, நான் இருக்கும் இந்த இடம் உனக்கு எப்பொழுதும் போல சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? உனக்கான எல்லா நிலைகளையும் உனக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? இனி எது நடந்தாலும் அந்த இடத்தில் நீ இருக்கும்படி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும். நிச்சயமாக உனக்குள் மகிழ்ச்சியை அது கொடுக்கட்டும். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். கலங்காமல் நின்று என் பிள்ளை எதையும் நீ பெறக்கூடிய நிலைமை உனக்கு வர வேண்டும். தயங்காமல் நின்று எதையும் பெற்றிட வேண்டிய சூழ்நிலை உனக்கு உருவாக வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவது எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் பேரானந்தத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பதை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொண்டு உனக்கு ஏற்கும் இந்த நேரத்தை, இந்த வாழ்க்கையை உனக்கென்று நீ புரிந்து கொள்ளும் வரையிலும் நீ எந்த இடத்திலும் கலங்காமல் இரு. உனக்கு நான் எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நடத்தி உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரமும் உனக்கு நான் உன்னோடு வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை நான் எப்பொழுதும் போல அன்போடு அரவணைக்கும் இந்த தருணம் இனிமேலாவது உன்னை சுற்றி இருக்கின்ற சோதனைகளை எல்லாம் நீ நீக்கி உன்னை தேடி வரும் நன்மைகளை நீ என்னவென்று கவனித்து விடு. உனக்கு அத்தனை விஷயங்களும் இனிமேல் உறுதியாகவே நடக்கட்டும். அத்தனை விஷயங்களும் இனி நிறைவாகவே உனக்கு கிடைக்கட்டும். சூழ்ந்து நின்று உனக்கு காயங்களை மட்டுமே நிறைவாக கொடுக்க நினைத்தவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடுவார்கள். உனக்கு எது நல்லதோ அதை நான் நினைக்கு நிறைவாக நடத்தி கொடுப்பேன். உனக்கான விஷயங்களை கொடுத்து உன்னை எப்பொழுதும் நான் நல்லபடியாக வாழ வைப்பேன். அது வரையிலும் சற்று பொறுமையாக இரு. உன்னுடைய பொறுமைக்கான பலன்கள் உனக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது. நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவினை கொடுக்க வேண்டிய காலம் இது. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து உனக்கு அதிலிருந்து பேரதிசயங்களும் நடக்கக்கூடிய காலம் இது. என்னவாகும் என்று எல்லாம் என் பிள்ளை எதற்குமே நீ பதற மாட்டாய். உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை எக்காலத்திலும் நீ மறக்காதே. உனக்கு நான் சொல்ல வந்ததை எல்லாம் தெளிவாகவே சொல்கிறேன். நான் நினைத்ததை எல்லாம் உனக்கு நிறைவாகவே நடத்துகிறேன். எதிலும் உன் வெற்றி
நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.